முதல்ல திரு ஆர்.கே. ராதாகிருஷ்ணன் உங்கள்கிட்ட இருந்தே தொடங்குறேன். முப்பெரும் விழா திமுக நடத்தி முடிச்சிருக்கிறாங்க. திரு ஸ்டாலின் பேச்சை நீங்களும் கேட்டிருப்பீங்க. நேற்றைக்கு அமித்ஷா இபிஎஸ் சந்திப்பு, அதில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு கடந்த ஒரு 24 மணி நேரமாக என்ன நடந்துகிட்டு இருக்கு, அது தொடர்பான விஷயங்களையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். யார் ரொம்ப வேகமாக இருக்கிறா, யாருடைய வியூகம் ரொம்ப முந்தி செல்வதா நீங்க பாக்குறீங்க? நிச்சயமாக இன்னைக்கு தமிழகத்தை குனிய விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எம்.கே. ஸ்டாலின் கடைசியா முடிக்கிறாரு. அதன் பிறகு அவருடைய அந்த ட்விட்டர் பக்கத்துல பாத்தீங்கன்னா அதே ஒரு தலைப்பாகம் வச்சிருக்காங்க. எப்படி இந்த சவுக்கிதாரன் எல்லாம் நரேந்திர மோடி போடுறாரோ அதே மாதிரி ஒரு யுக்தியாக இதை பார்க்க வேண்டியதா இருக்கிறது. இது ஒரு கேம்பெயினா எடுத்துட்டு போனா நிச்சயமாக தமிழக மக்கள் மத்தியில் ஈடுபடும் நான் கருதுறேன். ஏனென்றால் இபிஎஸ் இன்னைக்கு அந்த கூட்டத்தை முடித்து கடந்து சென்ற விதம், அதே மாதிரி அங்க போய் சந்திக்கிற விதம், அது நிச்சயமாக வருத்தம் அளிக்கிற ஒரு விஷயமாகத்தான் நான் பார்க்கிறேன். என்றால் இப்போ எனக்கு கொஞ்சம் கோபமா தான் நான் இது பார்த்த உடனே அதாவது அதிமுக 2021 பாஜகவோட கூட்டணி வச்சு அப்கோர்ஸ் ஓபிஎஸ் இருந்த அந்த சமயத்துல 75 சீட்டு வென்றுட்டு வர்றாங்க. கூட்டணியோட 69 சீட்டு அதிமுக தனித்து ஜெயித்து வருகிறது. என்ன குறைஞ்சு போச்சுன்னு கேக்குறேன். அப்ப அதுல இருந்து நீங்க மறுபடியும் ஒரு எடப்பாடி பழனிசாமி மேல அழுத்தம் கொடுத்து என்ன ஆக்கிட்டீங்கன்னா இப்ப ஏறத்தாழ நான் 2021 முன்னாடி சொல்ற அந்த விஷயம் உண்மையாக மாதிரி தான் இருக்கிறது. அதிமுக என்பது ஹோலி ஓன் சப்சிடரி ஆஃப் பாஜக மாதிரி தான் இருக்கிறது. யார் இந்த அமித்ஷா? அமித்ஷா அதிமுகவினுடைய பொதுச் செயலாளரா இல்ல அதிமுகவினுடைய தெய்வமா? இங்க செங்கோட்டையனுக்கு ஒரு பிரச்சனை வருது, எங்க போய் நிக்கிறாரு, நான் ஹரித்வாருக்கு போறேன்பா, எனக்கு மன நிம்மதி தேவைன்னு சொல்லிட்டு நேரா போயிட்டு ராமரை பார்க்கறதுக்கு பதிலா அமித்ஷா போய் பாக்குறாரு. அப்ப ராமர் அவருக்கு அமித்ஷா தான் ராமரா? அப்போ ஒரு கட்சியில ஒரு பிரச்சனை வருதுன்னா அந்த கட்சிக்குள்ளால தீர்க்க வேண்டிய விஷயங்கள் ஓகே, செங்கோட்டனை பொறுத்தவரை தீர்க்க முடியவில்லை, அதனால நான் வேற எங்காச்சும் போய் நிப்பேங்கிறது ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயமா தான் இருக்கிறது. ஆனா எடப்பாடி ஏன் போய் நிக்கிறாரு? இல்ல, எடப்பாடி பழனிசாமி போய் நின்று அதிமுக உட்கட்சி விவகாரங்கள் தான் பேசி இருக்கிறாருன்னு நீங்க எப்படி அதை நம்பி சொல்றீங்க? அவரு பாரத ரத்னா கோரிக்கை வச்சிருக்கிறாரு, வேற ஏதாவது தமிழக நலன் சார்ந்த விஷயங்கள் பேசி இருக்க மாட்டாருன்னு ஏன் உங்களுக்கு நம்ப வரல? இல்ல, நம்ம எப்படி வராதுன்னு பாத்தீங்கன்னா வேற ஒண்ணும் கிடையாது. இதுக்கு முன்னாடி போய் பேசியிருந்தாங்க, அதாவது செங்கோட்டையன் போறதுக்கு முன்னாடி போய் பேசியிருந்தேன்னா, இல்லை என்றால் இந்த ஒரு நெருக்கடியை தவிர்த்து விட்டு ஏங்க ஒரு பெரிய ஒரு மாபெரும் மக்கள் ரீச், அதாவது அவுட் ரீச் ப்ரோக்ராம் நடத்தி கொண்டிருக்கிறாரு. டப்புன்னு அதெல்லாம் மடக்கி வச்சு நேரம் டெல்லிக்கு ஓடுறாருன்னா என்ன அர்த்தம்? தர்மபுரியில மழை வந்திருக்குன்னு சொல்றாங்க, மழை காரணமா 2 நாள் தள்ளி போடுறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஏன் ஓகே மழை காரணமா தள்ளி போடுங்க, மழைக்கான இங்க வேலைகள் இங்க செய்யுங்க சொல்றேன். அதாவது மழைக்கு நீங்க நிவாரண பணிகள் திமுக எதிர்கட்சியாக இருந்த போது செய்திருக்கிறது, அதிமுக எதிர்கட்சியாக இருந்த போது செய்திருக்கிறது. அப்ப நீங்களும் செய்யுங்கன்னு தான் சொல்ல முடியும். அதான் அது இல்லாம மழை இங்க தமிழ்நாடுல பெய்ஞ்சுன்னா நீங்க டெல்லி போய் நிக்கணும்னு என்ன அர்த்தம் எனக்கு புரிய மாட்டேங்குது. டெல்லியிலயும் மழை பெஞ்சுட்டு தான் இருக்குது, அப்ப அங்கேயே போய் நிக்கிறீங்கன்னு கேள்வி வருது இல்லையா? அதுக்கப்புறம் சிபிஆர் போய் பாக்குறதெல்லாம் நிச்சயமாக போங்கன்னு கருதுறேன். என்றால் சிபிஆர் இங்கேயும் சந்திச்சிருக்காரு. முதல்வரை தன்னுடைய இல்லத்தில் ஒரு கவர்னர் சந்திப்பது என்பது, அதுவும் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு வரதுனால வைஸ் பிரசிடென்ட் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு 25 நாள் முன்னாடி சந்திச்சுட்டு போறாரு. அப்கோர்ஸ் அவரை போய் சந்திக்கல, யாரும் மாற்றுக்கிறதுல சொல்ல முடியாது. ஆனால் அமித்ஷாவை சந்திக்கிறது தான் பிரச்சனைன்னு சொல்றேன். ஆனால் அமித்ஷா இன்னைக்கு இந்த கட்சியினுடைய தலைவரா இல்ல பொதுச் செயலாளரா இல்ல ஏதாச்சும் ஒரு கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டியான்னு கேக்குறேன். அப்புறம் ஏன் அவரை போய் சந்திக்கிறேன்னு கேக்குறேன். அவர் ஒரு உள்துறை அமைச்சர். ஒரு உள்துறை அமைச்சருக்கு அப்கோர்ஸ் சட்டம் ஒழுங்கு சரியில்லை, தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு ரொம்ப மோசமா இருக்கு, இதுல ஒரு மனு கொடுக்க போறேன், இதுதான் இந்த மனு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எடுத்து கொடுத்து தாராளமாக போலாம். அது செய்யவில்லை. ஆனா முடிச்ச பிறகு கூட அமித்ஷாவை பார்த்த பிறகு இல்லை என்றால் பாக்குறதுக்கு முன்னால இந்த மாதிரி சட்டம் ஒழுங்கு எத்தனை பேருங்க செத்துட்டு இருக்கான், தினமும் கொலைகள் நடந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் இறக்கிட்டு போலாம். இது ஒன்றும் செய்யாம ஏன் ஓடி போறாருன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. சேலத்துக்கு ஓடி போயிட்டாரு. நான் வெயிட் பண்ணிட்டே இருந்தாங்க, ஏதாச்சும் ஒரு பிரஸ் ஸ்டேட்மெண்ட் வரும் அவர்கிட்ட இருந்து வரும், அதை வச்சுட்டு நான் ஒரு இந்த விஷயத்தை அதிமுக எப்படி 3வது இடத்துக்கு தள்ளப்பட போயிருது இந்த தேர்தல்ல அப்படிங்கிற அதிமுக பாஜக கூட்டணி 3வது இடமா இல்ல 3வது இடத்துக்கு அதாவது இப்ப ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு பாஜக என்ன செய்ய நினைக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா, எப்படியாச்சும் விஜய் 2வது இடத்துக்கு கொண்டு வரணும், அதோட அதிமுக இழுத்து முடியலாம், அப்படியே கட்சியை முடிஞ்சு போயிடும் அப்படின்னு ஒரு ஐடியாவுக்கு வந்திருக்காங்கன்னு தான் இப்ப தெரியுது. அப்படி நினைப்பாங்க நிச்சயமாங்க. அது இப்போ அதாவது இல்லங்க, யாருங்க இந்த யுக்தி செய்வா? சாணக்கியர் இப்படியாவது செய்ய மாட்டாருங்க. அதாவது இப்ப அதிகாரத்துக்கு வரணும்னு நினைச்சிருக்கீங்க. நான் இதுதான் நினைச்சிட்டு இருந்தேன். அதாவது அமித்ஷாவுக்கும் மோடிக்கும் எப்படியாச்சும் நம்ம இந்த 2026 அதிகாரத்தை பிடிச்ச ஒரு 4 மந்திரிகளை பாஜக மந்திரிகளை உட்கார வச்சு, ஆமாப்பா நாங்க தமிழ்நாட்டை ஆண்டோம் என்று
ராகுல் காந்திக்கு சொல்ல வேண்டும். இதுதான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனால் இது அப்படியே ஸ்கிரிப்ட் மாறி மாறி என்னதுன்னு பாத்தீங்கன்னா அதுக்குதான் ஏப்ரல்ல வந்து கூட்டணி வச்சது அதுக்குதான். ஆனா ஸ்கிரிப்ட் அப்படியே மாறி இப்ப என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா விஜயனுடைய இந்த டிராக்ஷன் பார்க்கும்போது சரி அதிமுக காலி பண்ணிட்டு திமுக ஐ மீன் தாவேக்கா அந்த இடத்துல கொண்டா இன்னைக்கு உட்கார வச்சா பாஜக அந்த இடம் வந்து ரொம்ப எளிதாக பிடித்து விடலாம் என்று பாஜக இப்ப நினைக்கிறதாகத்தான் எனக்கு தெரிகிறது. இதுல வந்து அதிமுக இருக்கின்ற அத்துணை தலைவர்களும் ஒத்துழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ற அந்த குற்றச்சாட்டை, பகிரங்கமான குற்றச்சாட்டை நான் இன்னைக்கு வைக்க விரும்புகிறேன். நீங்க ஒவ்வொரு பிரச்சனைக்கும் வந்து நீங்க அமித்ஷாவுடைய வாசல்ல போய் நிக்க ஆரம்பிச்சீங்கன்னா இது கட்சி கிடையாது, இது அவர்களுடைய ஓனர்ஷிப்ல இருக்கின்ற ஏதோ ஒரு கம்பெனியாகத்தான் நான் காண முடியும். நம்ம நண்பர் குமார் சொன்ன மாதிரி தந்தை பெரியாருக்கும் அண்ணன் நரேந்திர மோடிக்கும் வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். நிறைய விஷயங்கள், நல்ல விஷயங்கள் செய்திருக்கீங்க, நிறைய விஷயங்கள் கேள்விக்குரிய விஷயங்களும் செய்திருக்கீங்க. அதெல்லாம் கேள்விக்குரிய இடத்தில் இருக்கு. நாம் வந்து ஒரு ஆட்சியில் இருக்கும்போதுதான் நாம் அவர்களை வந்து கேள்வி கேட்க முடியும். அதனால திமுகவையும் கேள்வி கேட்க வேண்டும், அதே மாதிரி பாஜகவையும் கேள்வி கேட்க வேண்டும். ஆனால் எடப்பாடி கிட்ட நான் வைக்க வேண்டிய ஒரே ஒரு கேள்வி என்னவென்றால், இன்னைக்கு வந்து தந்தை பெரியாரினுடைய பிறந்த நாள், நீங்க எங்க வந்து அவருக்கு வந்து வாழ்த்து தெரிவிச்சீங்க, இல்லைன்னா இது எங்க மரியாதை செலுத்தினீங்க கொஞ்சம் சொல்லணும். போட்டிருக்காரு, காலையிலே போட்டாரு, வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. பெரியார் தான் எங்களுடைய வழிகாட்டிங்கிற வகையில அவரு போட்டிருக்காரு. அப்போ ட்வீட்ல முடிச்சிட்டாரு, வேற எங்கேயும் ஒண்ணும் செய்ய வேண்டாம்ல அர்த்தத்துல முடிச்சிட்டாரு. அதை வச்சுக்கலாம். அப்ப இபிஎஸ் வந்து தன்னுடைய மகனோட தான் இன்றைக்கு அந்த பயணம் மேற்கொண்டார். அப்போ மகன் வந்து கட்சியில் என்ன பொறுப்புல இருக்காரு, மகன் தான் அடுத்தது வாரிசா இல்லை என்றால் நம்பர் 2 மகன் தானா என்ற அந்த கேள்வியும் என் முன்னால் இருக்கிறது. இது ஒரு பக்கம். நிச்சயமாக திமுக மேல பெரிய சவால்கள் இருக்கிறது என்பதில் மாற்றுக்கிறது இருக்க முடியாது என்று நான் கருதுகிறேன். என்றால் ஆட்சியில் இருக்கிற கட்சியை பார்த்து 508 வாக்குறுதிகளை கொடுத்தீங்களே, இந்த வாக்குறுதியில் வந்து எத்தனை நிறைவேற்றினீர்கள், நீங்க பல வாக்குகளை நிறைவேற்றவில்லை என்று நாயனார் ஒரு பெரிய கேம்பெயின் நடத்தி இருக்கிறார். அதெல்லாம் நிச்சயமாக அது நல்ல கேம்பெயினாக போகும் என்று நான் கருதுகிறேன். இதெல்லாம் தாண்டி இருக்கின்ற விஷயம் வந்து இன்னைக்கு மு.க. ஸ்டாலின் கேட்ட விஷயம் தான். அதாவது இந்த சுயமய மரியாதை நாளில் வந்து இந்த மாதிரியான கேள்வி கேட்க வேண்டிய அந்த அவசியம், அந்த கட்டாயத்துக்கு நாம தள்ளப்படுகிறோம் இல்லையா, அதான் பிரச்சனையா இருக்குது. அதாவது எல்லா கட்சியும் வந்து இப்ப காங்கிரஸ் ஆனாலும் சரி, காங்கிரஸ் வந்து 2G வைத்துக் கொண்டு திமுக ஒழிக்க பார்த்திருக்கிறது. அது முன்னால பல நபர்கள் வந்து திமுக ஒழிக்க பார்த்திருக்காங்க, அதிமுக ஒழிக்க பார்த்திருக்காங்க. இதெல்லாம் வந்து வாடிக்கையாக இன்னொரு கட்சி செய்கின்ற விஷயமாகத்தான் இருக்குது. யாருக்கும் மாற்றுக்கிறதுக்கு முடியாது. அதிமுக கூட நம்முடைய கலைஞரை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு 2001 வந்து அவரை வந்து முடிச்சுட்டா கட்சியை முடிஞ்சு வரும் நினைத்தார்கள். இது வாடிக்கையாக அனைத்து கட்சிகளும் செய்கின்ற ஒரு விஷயமா இருக்கிறது. ஆனால் இங்க என்ன பிரச்சனை வருதுன்னு பாத்தீங்கன்னா அவ்வளவுதான். அதாவது ஒரு கட்சி வந்து ஒரு கட்சியில் இருக்கின்ற முக்கிய தலைவர்கள் போய் இன்னொரு கட்சியில போயிட்டு எங்க கட்சியில பிரச்சனைகளை தீர்த்து வைங்க அப்படின்னு சொல்லும் போது ஒண்ணு இது ஒரு பெரிய ஒரு அவலமாக சுயமரியாதைக்கு களங்கம் விதிக்கின்ற விதத்தில் இருக்கிறது. அந்த கட்சியில் இருக்கின்ற நபரும் அதை என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா அதை ஏற்றுக்கொண்டு ஆமாப்பா நான் அதெல்லாம் சரி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு செங்கோட்டையன் சென்ற போது அவருக்கு வந்து அமித்ஷாக்கு தமிழ் தெரியாதனால நிர்மலா சீதாராமனை அழைத்து அருகில் வைக்கிறது. நேற்றைய சந்திப்பில் வந்து எடப்பாடிக்கு டைம் கொடுத்து அதுல வந்து பேசுவதும் இதை பத்தி ஒரு தெளிவு இல்லாண்மை இருக்கும் போதுதான் நிச்சயமாக வந்து இந்த கட்சி ஏதோ என்னை பொறுத்தவரை பாஜகவினுடைய ஒரு ஹோலி ஓன் சப்சிடரி கம்பெனியாக மாறிவிட்டதோ என்ற அந்த ஐயம் எனக்கு இருக்கிறது. அந்த ஐயம் வந்து மு.க. ஸ்டாலின் வந்து பிரதமரை பார்க்கும்போது எனக்கு கிடையாது. ஏனென்றால் மு.க. ஸ்டாலினுடைய அரசியல் என்பது இல்லைன்னா திமுக அரசியல் என்பது மோடிக்கு நேர் எதிரான அரசியலாகத்தான் இருக்கிறது என்று நமக்கு அனைவரும் தெரிந்த விஷயம். அவர்கள் வந்து இந்த கேஸ் அந்த கேஸ் எல்லாம் பேசியிருப்பார்கள், தாராளமாக இருக்கலாம். நான் வந்து தமிழ்மணி சார் கூட ஒத்துக்கொள்கிறேன். ஆனா பிரச்சனை எங்க வருதுன்னு பாத்தீங்கன்னா எங்க இடிக்குதுன்னு பாத்தீங்கன்னா அது பிறகுதான் ஐபி மேல ரெய்டு, அது பிறகுதான் அரசன் திமுக மேல காரங்க மேல ரெய்டு நடக்கிறது. அப்ப என்னை பொறுத்தளவு நிச்சயமாக அங்க ஒரு பெரிய ஒரு சமரசத்துக்கான இல்லை என்றால் ஒரு குறுக்கல் வாங்கலுக்கான இடம் இல்லை என்று நான் கருதுகிறேன். நிச்சயமாக அதிகம் கேள்வி வந்து எடப்பாடி பழனிசாமி மேல வைக்கப்படும். ஆட்சியை பொறுத்தவரை அதிகம் கேள்வி திமுக மேல வைக்கப்படும்.